அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷையே வாந்தி எடுக்க வச்சுட்டானுங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. காரை எடுத்துட்டு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை மனம் போல கலெக்ஷன் வச்சிருக்க ஜடாயு அக்வேரியம் தான் போயிருந்தோம். என்ட்ரன்ஸ்லயே பிரானா எல்லாம் அவ்வளோ அக்ரெசிவா இருந்துச்சு. பெரிய பெரிய ரெட்டைல் கேட் ஃபிஷ், முதுகில் முள்ளு வச்ச ஆல்பினோ ஃபிஷ், வேற பெரிய ஃப்ளவரான், தடி சைஸ்ல பெரிய கோயிங் ஃபிஷ், நிறைய ஜெல் ஃபிஷ் இருந்துச்சு. அக்ரெசிவான ஆஸ்கர் இருந்துச்சு. பெரிய சைஸ்ல டேங்க்ல நிறைய இருந்துச்சு. கலெக்ஷன் அதிகமாக இருந்து எல்லா மீனையும் பார்த்தோம். எல்லாமே ஆக்டிவாக இருந்து அதில் உள்ள எல்லா கோய் ஃபிஷ்ஷும் நல்லா ஆக்டிவாக பல்க் சைஸில் இருந்து. இந்த ஒரு மீனோட பேர் என்னன்னா பசுமாடு. சரியான ஆக்டிவ். பீட்டா கலெக்ஷன் நிறைய இருந்து. இது வரைக்கும் நாங்கள் ரெட்டைல் எல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு தான் ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷை தொட்டு பார்த்துருக்கோம். இம்போர்ட்டட் கப்பி நிறைய வச்சுருந்தாங்க. பிளான் டேங்கில் போடுற மாதிரி நிறைய ஸ்ட்ரிம்ப் வச்சுருந்தாங்க. கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி மீன் இருந்து. இந்த கோல்டு கலர் மீன் ஒரு டேங்க் கிளீனர் வெரைட்டியை சேர்ந்தது. கடை ஃபுல்லாக எப்போவுமே கஸ்டமர் இருந்தாங்க. ஃபிஷ்ஷு மட்டும் இல்லை, ஃபிஷ் டேங்க் எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய ஃபிஷ் ஃபுட் இருந்து. அது மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸு, புறா, முயலுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணி போனது ரெட்டைல் கேட் ஃபிஷ். அங்கே உள்ளதுலே 2 பெரிய ரெட்டைல் கேட் ஃபிஷ் வாங்கிட்டோம். அது ஆக்சிஜன் போட்டு பக்காவாக பேக் பண்ணி தந்தாங்க. கூட நம்ம வீட்டில் இருக்க நிறைய மீனுக்கு ஃபிஷ் ஃபுட்டுமே வாங்கியிருந்தோம். குவாலிட்டி ப்ரைஸ் ரெண்டுமே எங்களுக்கு அங்கே பெஸ்ட்டாகவே இருந்து எங்களுக்கு தேவையான மீனை வாங்கிட்டோம். லொக்கேஷன் எங்கன்னா கருங்கல்ல இருக்குது. கீழ்குளம் பக்கத்தில் தான் கடை இருக்குது. ஒரு பூக்கடைக்க மாடியில் இருக்குது. அவங்க ஐடியா கீழே கொலாபரேட் போட்டிருக்கேன். மான்ஸ்டர் ஃபிஷ் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.